ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லெவினா. இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆஃபீஸ் மேக்கப் லுக் தான். சீக்கிரமாக ஒரு கோ டு மேக்கப் எப்படி இருக்கணும், சீக்கிரமாக பண்ணணும், சிம்பிளாக இருக்கணும், ரொம்ப அதிகமாக மேக்கப் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மேக்கப் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஆஃபீஸ்க்கு சிம்பிளாக ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறதுனா இந்த மாதிரி பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேஸை நான் கிளென்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கிளென்சர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ஃபேஸை. அதுக்கப்புறம் நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்கப்புக்கு முன்னாடியும் சரி, இல்லை எப்போவுமே நம்மளுடைய டெய்லி ரொட்டீனில் காலையில் நைட்டு கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் போடணும். நான் கண்டிப்பாக போட்டுருவேன், ஆனால் எப்போவாவது மிஸ் பண்ணிடுவேன். மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கு அப்புறமா லிப் பாம் போடணும். நான் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, டாக்டர் செத்தோட மாய்ஸ்சரைசர் தான். டாக்டர் செத் செரமைட் மாய்ஸ்சர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாய்ஸ்சரைசர் இப்போ கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னோடய ஃபேஸ்க்கு சூட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். என்னோடய ஃபேஸ் ட்ரை ஸ்கின். அதுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு நல்லா செட் ஆகுது. மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கு அப்புறமா நான் லிப் பாம் தான் போட்டுக்கிட்டேன். லிப் பாம் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, விஸ்கேருடைய செரமைட் லிப் பாம் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த லிப் பாமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ்க்கு நான் கலர் கரெக்ட் பண்ண போகிறேன். நான் என்ன கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணுறேன். இந்த பேலட்டில் கன்சீலர், கரெக்டர், கான்டோர் எல்லாமே இருக்குது. இது இன்சைடோட கன்சீலர் பேலட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த கன்சீலர் பேலட்டில் நான் ஆரஞ்சு கலர் கரெக்டர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். என்னுடைய ஸ்கின் ஒரு மாநிறமான ஒரு ஸ்கின். இதுக்கு ஆரஞ்சு கரெக்டர் நான் லைட்டாக தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி மேக்கப் கிடையாது. ஒரு ஆஃபீஸ் லுக். நான் வேலைக்கு போகிறதுக்காக ஒரு சின்ன மேக்கப் மட்டும் போட்டு போகலாம் அப்படின்னு ஆஃபீஸ் லுக் தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் லைட்டாக அங்கங்கே கொஞ்சமாக கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுவே நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக கலர் கரெக்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி நமக்கு மேக்கப் போட்ட மாதிரி இருக்கணும், போடாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு மேக்கப் யூஸ் பண்ணலாம். நான் என்னுடைய மூக்கு கிட்ட, வாய்க்கிட்ட, கண்ணுக்கு கீழே இந்த மாதிரி கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது, பிளெண்ட் பண்ணணும். நான் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ப்ரஷ் தான் எப்போவுமே செட் ஆகும். பிளெண்டரோ இல்லை ஸ்பாஞ்ச் எனக்கு அவ்வளோவா செட் ஆகாது. அது எனக்கு பண்ண தெரியாதுன்னே சொல்லலாம். ப்ரஷ் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் மேக்கப் ப்ரஷ் நம்ம நல்ல ப்ரஷ்ஷாக வாங்கிக்கிறது நல்லது. பிளெண்டிங் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எப்படி பிளெண்ட் பண்ணுறோமோ அதில் தான் நம்ம மேக்கப் நல்லா கரெக்டாக செட் ஆகும். ஒழுங்காக பிளெண்ட் பண்ணலை அப்படின்னா அங்கங்கே திட்டு திட்டாக தெரியும். நம்ம மேக்கப் போட்டுமே அது யூஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். நான் நல்லா தொடச்சி எடுக்கிற மாதிரி இன்றைக்கி பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு மேக்கப் நல்லா போட்ட மாதிரி தெரியக்கூடாது. அதே சமயம் ஒரு சின்ன க்ரூமிங் இருக்கணும். லைட் மேக்கப், அதாவது நோ மேக்கப் மேக்கப் லுக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா நான் கலர் கரெக்டர் போட்ட இடத்துலலாம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். என்னோடய கண்ணுக்கு கீழே, மூக்கு கிட்ட, என்னோடய வாய்க்கிட்ட எல்லாம் நான் நல்லா ப்ரஷ்ஷை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அதிகமாக நான் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணலை. எனக்கு கீழே கண்ணுக்கு கீழே அந்த கருவளையம் எல்லாம் ரொம்பவே நான் கவர் பண்ணலை. லைட்டாக கவர் பண்ணியிருக்கேன். அதுவே இந்த மேக்கப்புக்கு போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் நல்லா அதை பிளெண்ட் பண்ணுறத நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தேன். இல்லை எனக்கு அதிகமாக மேக்கப் தெரியணும் அப்படின்னா நம்ம கலர் கரெக்டர் அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணுக்கு கீழே, வாய்க்கிட்டலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கம்மியாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கலர் கரெக்டர் போட்ட இடத்துலலாம் நான் கன்சீலர் போட்டுக்கிறேன். என்னோடய ஷேட்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு கன்சீலர் எடுத்து நான் எங்கெல்லாம் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணேனோ அங்கெல்லாம் கன்சீலர் வச்சு ரொம்பவே லைட்டாக தான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும், போட்ட மாதிரியே தெரியாது. அதே சமயம் நல்லா இருக்கிற ஸ்கின் கொஞ்சம் க்ரூமிங்காக தெரியணும். எனக்கு அங்கங்கே இருக்கிற ஒரு பிளாக் மார்க்ஸோ இல்லை அங்கங்கே இருக்கிற சின்ன சின்ன பிம்பிள்ஸ் இருக்கிற மார்க்ஸ் எனக்கு தெரியக்கூடாது. அதே சமயம் ஓவர் மேக்கப்பாகவும் இருக்கக்கூடாது. அதனால் நான் லைட்டாக மட்டும் போட்டுக்கிட்டேன். மறுபடியும் ப்ரஷ் எடுத்து நான் இப்போ பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அந்த பிளெண்டிங் ரொம்ப நல்லா இருக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். அதுதான் எல்லாரோட மேக்கப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் அப்படின்னா நம்மளுடைய இந்த பிளெண்ட் பண்ணுற இடம்தான். நல்லா நான் அந்த கண்ணுக்கிட்ட நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் நிறைய டைம் ஸ்டார்டிங்கில் மேக்கப் போடுறப்பலாம் எனக்கு இது தெரியாது. சும்மா போட்டுட்டு அப்படியே நார்மலாக ஸ்பாஞ்சை வச்சு இல்லைன்னா பிளெண்டர் வச்சு நல்லா சும்மா இப்படி பிளெண்ட் பண்ணிவிட்டு போயிடுவேன். ஆனால் அது எனக்கு தெரியாது. கொஞ்சம் நேரத்தில் அங்கங்கே திட்டு திட்டாக தெரியும். அது ரொம்ப ஒரு
மேக்கப் போட்டதே நமக்கு ரொம்ப எடுத்துக்காட்டும். ஓவரா வந்து அது ஒழுங்கா கரெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். அதனால பிளெண்டிங் வந்து ரொம்ப முக்கியம்னு நான் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே சமயம் நம்ம எந்த மாதிரியான பிரஷ் யூஸ் பண்றோம் அதுவும் ரொம்ப முக்கியம். சும்மா ஒரு லோக்கல் பிரஷ் வந்து யூஸ் பண்ணா, அதில இருக்கிற வந்து ஒரு குவாலிட்டி வந்து நல்ல பிரஷ்ல இன்னும் அதிகமாவே இருக்கும். நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நல்ல பிரஷ் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது, அதில இருக்க வந்து ஒரு குவாலிட்டி நம்ம மத்த பிரஷ்ல இருக்காது. அதனால நம்ம வாங்கும்போதே ஒரே டைம் வாங்கும்போதே நல்ல பிரஷ்ஷா வாங்கிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நானு கழுத்துக்கிட்ட வந்து ஓவரா மேக்கப் போடல. கழுத்துக்கிட்ட, காதுகிட்டலாம் நான் ஓவரா மேக்கப் போடல. அடுத்து காம்பேக்ட் தான் அடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் நானு. இன்னைக்கு நான் வந்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ணல. எனக்கு காம்பேக்ட்டே ஓகேவா தான் இருக்கும். நார்மலான ஒரு டேஸ்லரோட சிம்பிளான ஒரு காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு, அங்கங்க வந்து டச் அப் பண்ணிக்கிட்டேன். கலர் கரெக்டர், கன்சீலர் குடுத்த இடத்துலலாம் காம்பேக்ட்ட வச்சு நான் செட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பவுடர விட காம்பேக்ட்டே ரொம்ப புடிக்கும். பவுடர் வந்து கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாரி எனக்கு தோணும். அதனால எனக்கு காம்பேக்ட் தான் பர்சனலா ரொம்ப பிடிக்கும். நார்மலா காம்பேக்ட்டே எல்லா இடத்துக்கும் என்னால எடுத்துட்டு போக முடியுன்றதுனாலயும், பர்ஸ்ல வச்சு எடுத்துட்டு போக முடியுன்றதுனாலயும் நான் காம்பேக்ட்டே அதிகமா யூஸ் பண்ணுவேன். நான் மேக்கப் போடலைன்னா கூட சிம்பிளா ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுட்டு, காம்பேக்ட் நான் எடுத்துட்டு போயிருவேன். இந்த டேஸ்லரோட காம்பேக்ட் வந்து எனக்கு சூட் ஆகுது. டேஸ்லர் இல்லாம எனக்கு லாக்மியோட காம்பேக்ட்டும் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் வந்து டேஸ்லரோட காம்பேக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டேஸ்லரோட கிளாசிக் காம்பேக்ட். இது வந்து நான் ஆன்லைன்ல தான் வாங்குனேன். அத நான் யூஸ் பண்ணிக்கிட்டு, நல்லா அங்கங்க டச் அப் பண்ணிக்கிட்டேன். ஓவரா ரொம்ப வந்து பவுடர் குடுக்கல. ரொம்ப காம்பேக்ட் பவுடர் நான் யூஸ் பண்ணிக்கல. அது வந்து ஓவர் மேக்கப் மாரி நமக்கு காட்டும். காதுல, கழுத்துலலாம் நான் அங்கங்க காம்பேக்ட் பவுடர் வச்சு குடுத்துக்கிட்டேன். நமக்கு வந்து இது வந்து ஃபங்ஷனுக்கு போற மேக்கப் கிடையாது. திரும்பவும் சொல்றேன். மேக்கப் போட்ட மாரியும் இருக்கணும், போடாத மாரியும் இருக்கணும். அதனால தான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்றேன். காம்பேக்ட் வந்து குடுத்ததுக்கு அப்புறமா அடுத்து நம்ம ஐ மேக்கப் பண்ணலாம். ஐ மேக்கப்க்கு நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஐலைனர் இன்னைக்கு நான் போடல. ஐலைனர் போட்டா ஓவர் மேக்கப் மாரி தெரியும். அதனால ஐலைனர் போடல. இன்னைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஐ மேக்கப்ல ஐப்ரோ வந்து செட் பண்ணிக்கிறேன். ஐப்ரோ நான் எப்பவுமே நார்மலா த்ரெட்டிங் பண்ண மாட்டேன். எனக்கு அது நான் யூசுவலா பண்ணதே கிடையாது ஸ்டார்ட்டிங்ல இருந்து. என்னோட நேச்சுரலான ஐப்ரோஸே எனக்கு பிடிக்கும். ரொம்ப எனக்கு தின்னா ஒல்லியா இருக்கிறது பிடிக்காது. அதே மாதிரி ரொம்ப கட்டையாவும் எனக்கு இருக்காது. நார்மலான ஒரு ஐப்ரோ எனக்கு இருக்கு. அதனால எனக்கு இதுவே ஓகே அப்படின்னு தோணும். த்ரெட்டிங் பண்ணுறது எனக்கு வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னே சொல்லலாம். எனக்கு இருக்கிற இந்த ஐப்ரோவே நான் வந்து சும்மா அந்த ஐப்ரோ பிரஷ்ல வந்து செட் பண்ணிக்கிறேன். எப்பவாவது வந்து நான் அந்த மஸ்காராவே சில சமயம் எடுத்து ஐப்ரோல லைட்டா போட்டுக்குவேன். ரொம்ப திக்கா போட மாட்டேன். லைட்டா அங்கங்க மட்டும் போட்டுட்டு மறுபடியும் பிரஷ்ஷ வச்சு செட் பண்ணிக்குவேன் நானு. இன்னைக்கு நான் சும்மா பிரஷ்ஷ வச்சு மட்டும் ஐப்ரோவ செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மஸ்காரா போடலாம் அப்படின்னு தான் நான் நெனச்சேன். மஸ்காரா நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா, லாக்மியோட ஐகானிக் வால்யூம் மஸ்காரா தான் யூஸ் பண்றேன். இந்த மஸ்காரா தான் நான் ரொம்ப ரொம்ப வருஷமா யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிராண்டு தான். இந்த மஸ்காரா இல்ல, இந்த பிராண்ட் மஸ்காரா தான் நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்றேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லாக்மில தான் நான் ஐலைனரும் யூஸ் பண்ணுவேன், காஜலும் யூஸ் பண்ணுவேன். இந்த மஸ்காரா வந்து ரொம்ப அதிகமா கண்ணு தூக்கி காட்டாது. அதே சமயம் நமக்கு நார்மலா இருக்கும். கம்மியாவும் இருக்காது, ரொம்ப அதிகமாவும் இருக்காது. இந்த கண்ணுக்கும், இந்த கண்ணுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்க. நான் லைட்டா தான் போட்டுக்கிட்டேன். இப்போவே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. எனக்கு மஸ்காரா வந்து மேக்கப்லயே ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்ட்டிங்ல இருந்தே எனக்கு மஸ்காரா பிடிக்கும். எந்த மேக்கப்பும் பண்ணல அப்படின்னா கூட, நமக்கு ஐ மேக்கப்க்கு மஸ்காரா, காஜல் போட்டாவே போதும். அந்த டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். நான் 2 கண்லயுமே நல்லா மஸ்காரா போட்டுக்கிட்டேன். 2 கண்லயும் இருந்தத விட டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியுது பாருங்க. லாக்மியோட ஐகானிக் வால்யூம் மஸ்காரா வந்து ரொம்பவே எனக்கு நல்லா இருக்கு. ரொம்ப சில மஸ்காரா வந்து ஓவரா நம்மள ஹைப் பண்ணி காட்டும் நம்மளோட கண்ண. அந்த மாரி இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அதே சமயம் மஸ்காரா போட்டது தெரியணும். ரொம்ப கம்மியாவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஓவர் ஹைப்பாவும் இருக்கக்கூடாது. இந்த மஸ்காரா வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. அதனால தான் ரொம்ப வருஷமா நான் யூஸ் பண்றேன் அப்படின்னே சொல்லலாம். அதே லாக்மிலயே காஜலும் நல்லாருக்கும். அந்த காஜல் தான் நான் யூஸ் பண்றேனே. காஜல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ மேக்கப்லேயே மஸ்காரா, காஜல் இருந்தாவே போதும். ஐலைனர், ஐ ஷேடோ இத விட இந்த மாதிரியான காஜல், மஸ்காரா போட்டாவே நமக்கு ஒரு சிம்பிள் மேக்கப்க்கு நல்லாயிருக்கும். நான் வந்து காஜலும் லாக்மிலயே போட்டுக்கிட்டேன்.
லாக்மி ஐகானிக் காஜல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது எனக்கு ஓகேவா இருக்குது. இதுவுமே நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன். ஐலைனருமே நான் லாக்மியில் தான் யூஸ் பண்ணுறேன். 2 கண்ணுக்குமே நான் காஜல் போட்டதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் இருந்த ஃபேஸ்க்கும் இப்போ இருக்க ஃபேஸ்க்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. இன்றைக்கி நான் ஐ ஷேடோ போடலை, ஐலைனரும் போடலை. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு சிம்பிள் மேக்கப் தான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் ஐலைனர் மற்ற எதுவுமே போடாமல் மஸ்காரா காஜல் போட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிப்ஸ்டிக் தான் போட போகிறோம். லிப்ஸ்டிக்கு ஃபஸ்ட்டு லைனர் போட்டுக்கிறேன். லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடியே எப்போவுமே நம்ம லிப் பாம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே போற்றணும். அந்த லிப் பாம் வந்து நம்ம லிப்பில் செட் ஆகணும். கொஞ்சம் லிப்பில் வந்து போய் செட் ஆகணும். அதுதான் நமக்கு லிப்ஸ்டிக் போடும்போது நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன லைனர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா செரி ப்ரௌன் கிஸ் பிரட்டி அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து தான் யூஸ் பண்ணுறேன். இது என்ன ஷேட்னு எனக்கு தெரில. ஆனால் பேர் வந்து 06 ஷேட் வந்து 06 செரி ப்ரௌனு. இந்த ஷேட் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம எப்போவுமே லைனர் போடுறப்போ லைனர் போட்டுட்டு அந்த இன்னர் லிப்ஸில் வந்து அந்த லைனரை வச்சு கொஞ்சம் நல்லா லிப்ஸ்டிக் மாதிரி போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து லிப்ஸ்டிக் நல்லா நம்முடைய லிப்ஸ்க்கு வந்து சூட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் ஓவராக தெரியாது, அதே மாதிரி லிப்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் லிப் லைனர் போட்டதுக்கு அப்புறமா லிப்ஸ்டிக் போட போகிறேன். லிப்ஸ்டிக் என்னென்னா எனக்கு பிடிச்ச ஒரு பிராண்டு கலர்ஸ் குயின். இந்த பிராண்டு வந்து எனக்கு இந்த லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாகவும் இருக்குது, கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு இருக்குது. இதில் என்ன ஷேட் நான் யூஸ் பண்ணுறேன்னா 23 நியூட் டோஸ்ட். இந்த லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன், கலர்ஸ் குயினோட லிப்ஸ்டிக்கு. நல்லா இன்னர் லிப்ஸில் வந்து லிப் லைனரை வச்சு போட்டதுக்கு அப்புறமா உள்ளே மட்டும் நான் செட் பண்ணிக்கிட்டேன். லிப்ஸ்டிக்கை வந்து அங்கங்கே மட்டும் உள்ளே போட்டுட்டு நல்லா ஒரு லிப்ஸ்டிக் வந்து நல்ல ஒரு இதில் போட்டுட்டு என்னுடைய மேக்கப் லுக் முடிஞ்சு பொட்டு வச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டேன். பொட்டு வச்சதுமே மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபேஸில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னோடய ஃபைனல் லுக் இது தான். எந்த ஒரு ஃபில்டர் லைட்டிங் இல்லாமல் வெளியே சன்லைட்டில் வெளிச்சத்தில் எடுத்தது. ஒரு சின்ன க்ரூமிங் இருக்கணும், ஆனால் ஓவர் மேக்கப் தெரியக்கூடாது. அப்படின்னா இந்த மாதிரியான மேக்கப் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.